ஹரி ஓம். பிரம்ம சத்தியம் ஜகத் மித்யா என்றால் ஏன் எங்களால் ஜகத்தை மித்யா என்று உணர்ந்து கொண்டு பிரம்மத்தை சத்தியம் என்று எங்களால் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், நம்முடைய அறிவை கொடுக்கக்கூடிய கரணம் தகுதியில்லாமல் இருக்கின்ற காரணத்தினாலே. நமக்கு அறிவை கொடுக்கக்கூடிய கரணம் மனம். மனம் உண்மையை உணர்வதற்கு உண்டான தகுதி இல்லாத காரணத்தினாலே அந்த மனதை நாம் சரியான நிலையிலே தயார் செய்தோமேயானால் அந்த மனம் உண்மையை உள்ளபடி புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அமைகிறது. அந்த வகையிலே மனதிலே 3 விதமான தடைகள் இருக்கிறது. அதில் முதல் தடை விருப்பு வெறுப்பு என்கின்ற தடை. மற்றொரு தடை அகங்காரம். 3வது தடை அறியாமை. இந்த 3ம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய பெரும் தடை. இதுதான் நம்முடைய உண்மை அறிவை அறிய விடாமல் செய்கிறது. இந்த 3 தடையும் நீங்குவதற்கு நமக்கு என்ன உபாயம் இருக்கிறது என்றால், விருப்பு வெறுப்பு நீங்குவதற்காகத்தான் நம்முடைய சாஸ்திரங்கள் வேதங்கள் நம்மை யஜ்ஞமாக வாழ சொல்லி தூண்டுகிறது. கர்ம யோகமாக வாழ்க்கை முறையை வாழ சொல்லி தூண்டுகிறது. இறைவனுக்காக நான் கர்மங்களை செய்கிறேன், எனக்காக அல்ல. எந்த கர்மத்தை விருப்பு வெறுப்பு இல்லாமல் வேதங்கள் எனக்கு என்ன கடமைகளை இடுகின்றதோ அதை நான் இறைவனுக்காக செய்கிறேன். வருகின்ற பலன்கள் அனைத்தும் இறைவனுடைய பிரசாதமாக என்னால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அனைத்து பலனையும் நான் இறைவனுக்கே அர்ப்பணம் செய்கிறேன். இந்த முறையில் செய்வதுதான் யஜ்ஞ வாழ்க்கை முறை. ஹரி ஓம்.